ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வெல்கம் பேக் டு ஒன் மோர் எபிசோட் ஆஃப் KKVNA vlogs. ஸோ நம்ம கசினோட வெட்டிங் சீரீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்குமே இன்னொரு ஃபங்க்ஷன் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் vlogலேயே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், முகூர்த்தம் முடிஞ்ச கையோட நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக இப்போ கிளம்பிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கு யாரோட ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னா, என்னோட கசின் பொண்ணு நக்ஷத்ராவோட துலாபாரம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஷீஸ் அமுலக்கா, என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ். என்னோட ஒவ்வொரு vlogsமே பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ண மறக்கவே மாட்டாங்க. திஸ் என்கரேஜ்மெண்ட் ஒன்லி கீப்ஸ் மீ கோயிங் கைஸ். அண்ட் திஸ் இஸ் இஷான் குட்டி, என்னோட இன்னொரு கசின் பிரியங்காவோட சன்னுங்க. அண்ட் இப்போ தம்ஸ் அப் கொடுத்துட்ருக்காரு இல்லைங்களா. ஸோ என்னோட கசின் சரத், இவங்களோட பொண்ணு நக்ஷத்ராவோட துலாபாரம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். நக்ஷத்ரா குட்டியோட தொட்டில் போடுற ஃபங்க்ஷன் நம்ம vlogல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும்னா செக் பண்ணுங்கள். Subscribe to KKVNA vlogs. High five. Subscribe to KKVNA vlogs. இஷான் குட்டி எப்போ என்னை பார்த்தாலுமே, அதுவும் நான் கேமரா வச்சுருக்கிறத பார்த்தா சப்ஸ்கிரைப் டு KKVNA vlogsன்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் கைஸ். நம்ம வீட்டு குட்டீஸ் கூட நம்ம vlogs எல்லாம் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கும் போது ஸோ வேறு லெவலில் இருக்கும் அந்த ஃபீல் எல்லாமே. அப்படியா? அப்படிச்சா? நக்ஷத்ரா குட்டியோட துலாபாரம் ஃபங்க்ஷன் இன்னைக்கு சித்தியோட வீட்டில், அதாவது நக்ஷத்ரா குட்டியோட நானி வீட்டில் தான் நடக்க போகுது. వీట్లயும் తులాభారం செய்வாங்கன்னு சொல்லிட்டு అన్నికి தாங்க ఫస్ట్ టైం నానమే பார்த்தேன். పాపని పెట్టపోయారు, దాని తర్వాత మనీని పెట్టపోయారు. అతతో పాపకి వెయిట్ తెలుసుకోండి. ఓ గుడ్ 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 குழந்தையோட பாதத்தை வந்து ஆர்த்தியில் வச்சுட்டு ஒரு டவலில் இப்போ வந்து நாங்கள் வச்சிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த ரிச்சுவலை நாங்கள் ஃபாலோ பண்ணது இல்லைங்க. நவடேஸ் ஒன்லி வி ஸ்டார்டட் ஃபாலோயிங் இட். இது ஆக்சுவலாக எப்படி பண்ணுவாங்கன்னா, குழந்தை ஃபர்ஸ்ட் அவங்க பாட்டி வீட்டுக்கு, அதாவது நானி வீட்டுக்கு வரப்போ ஆர்த்தி தட்டில் குழந்தையோட பாதத்தை வச்சுட்டு வீட்டுள்ள ஒரு டவல் போட்டு அவளோட பாதத்தை வந்து வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாதம் அடி எடுத்து வைக்கிறது வந்து ஞாபகார்த்தமாக ஒரு ஃப்ரேம் வைக்கிறதுக்காக. குழந்தை காலையில் வந்த உடனே இதை வந்து செஞ்சு முடிச்சாச்சுங்க. ஸ்டில் குழந்தையோட பாதம் வந்து இந்த டவலில் ரொம்ப லைட்டாக பதிஞ்சதுனால நாங்கள் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களில் எத்தனை பேர் இந்த ரிச்சுவலை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஸ்கூல் రీఓపెన్ ఎప్పుడు? జూన్ 2 స్టార్ట్ అయిపోయా. ఏ హాలిడేస్ అప్పుడు లీవా? జాలియా? ఎప్పుడు ఇప్పుడు బెంగళూరు ఈ సండే వెళ్ళిపోతాం. సండే వెళ్ళిపోతాం. మీ దగ్గరికి వచ్చినారా? అది லாஸ்ட் ஃப்ரேம் நாங்கள் தெலுங்குல கான்வர்ஸ் பண்ணி எதுக்காக எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கோம்னா, என்னோட கசின் கிட்ட நாங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தோம், உன்னோட பொண்ணு உன்னை ரெகக்னைஸ் பண்ணிட்டாளான்னு சொல்லிட்டு. அக்கா ரெகக்னைஸ் என்னக்கா, என்னை பார்த்த உடனே அவங்க அம்மா கிட்ட கூட போக மாட்டா, என்கிட்ட வந்துருவா, என்னையே பார்த்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ கைஸ், திஸ் இஸ் அ கியூட் நக்ஷத்ரா குட்டி. அவளை ஃபர்ஸ்ட் தொட்டியில் போட்டு அவளுக்கு பேர் வச்சப்ப எடுத்த ஃப்ரேம் தான் இது. ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்த உடனே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் அன்னைக்கு ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தம்பி தாங்க கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தான். நானே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்ச உடனே வந்தவங்களுக்காக சித்தி வந்து ஸ்வீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் மிக்சட் ரைஸ் எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோங்க கைஸ். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்பா வீட்டு சைடும் சரி, அம்மா வீட்டு சைடும் சரி, நமக்கு கசின்ஸ் வந்து பெரிய பட்டாளம் தான். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹேனி குட்டி வந்து இப்போ நக்ஷத்ரா குட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. ஸோ ஹேனிக்குமே பார்த்தீங்கன்னா குட்டீஸ் பக்கத்தில் இருக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ணுவாள்.
அண்ட் திஸ் இஸ் மை சித்தப்பா, அப்பாவோட தம்பி, என்னோட கசின் அன்வேஷோட அப்பா தாங்க. ஸோ இப்போ வந்து நக்ஷு குட்டியை வந்து கொஞ்சத்துக்காக தான் வந்திருக்காங்க. நம்ம குட்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஆக்டிவ்ங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு சவுண்டு கொடுத்தா கூட இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவா. சூப்பர் க்யூட் பேபி நம்ம நக்ஷு குட்டி. அப்பா பார்த்தீங்களாங்க இன்னுமே அந்த இடத்த விட்டு மூவ் ஆகலை. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, குட்டீஸோட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னாலும் ஸ்பெண்ட் பண்ணுவார். அண்ட் எல்லா குட்டீஸுமே வந்து இப்போ நக்ஷு கிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே இந்த குட்டி பாப்பாஸ்க்கெல்லாம் குட்டி பாப்பாஸை பார்த்தா தான் அட்ராக்ட் ஆவாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே பாருங்க இப்போ அதுக்கிட்ட வந்து டச் பண்ணுறது, ஸோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா குட்டீஸுமே. அண்ட் ஷீஸ் ஹேமாக்கா, நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நீ எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ ஹேமாக்கா. கைஸ், நம்ம கசின்ஸ் குட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஹாய் போட்டுடுங்க எல்லாருக்குமே. என்னடா ஹாப்பியா இருக்கிறியா? ட்ரிபிள் ஹாப்பி. உண்மையா சொன்ன. பெண்மாலை என்னை தோட்டத்தில் பார்த்த. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. பாடுற முதல்ல இருந்து. மல்லிகை பூவே பார்த்தாயா, நீ ரோஸ் பூ, நீ ரோஸு தாண்டி என் செல்லும். ஒய் பிளாக் ஷாம் பிளாக். నక్షత్ర కుట్టి ఏ టచ్ కావాలి నీకు కలరు? இப்போ வந்து நக்ஷு குட்டிக்கு வந்து ஒரு கேக் கட்டிங் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேக் கட்டிங்க்கு நம்ம பொம்மை குட்டிக்கு எந்த கலர் ட்ரெஸ் போடலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கசின்ஸ் எல்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேக் அரேஞ்ச் பண்ணோடனே நம்ம கிருஷ குட்டியும் சஜி குட்டியும் கேக் கிட்ட வந்துட்டு நீ இதை எடுத்துக்கோ நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டான ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஷீ இஸ் மை லவ்லி பாட்டி, அப்பாவோட அம்மா. கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டி கிட்ட நக்ஷு குட்டி எடுத்துகிட்டு வந்து காட்டிகிட்டு இருக்கோம். அவ்வளோ சந்தோஷம் பாட்டிக்கு குட்டி பாப்பாவை பார்த்த உடனே. ஸோ அப்படியே என்கிட்டயும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் என்னோட பாட்டி. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட நக்ஷு குட்டியோட கேக் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபைனலாக தான் அஜய் வந்திருந்தாங்க அன்றைக்கி. ஸோ நக்ஷு குட்டியை இப்போ கொஞ்சிட்டு இருக்கான். ஸோ இப்படி தான் எங்களோட குட்டி பாப்பாவோட துலாபாரம் ஃபங்க்ஷன் போச்சு.